A1 குவாலிட்டின்னு சொல்லலாம். கல்யாண விருந்து மாதிரி தான். வீட்டு ஹோம்மேட் ஃபுட் மாதிரி இருக்குது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வெஸ்ட் மாம்பலத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்னடா ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தோசை மாமா கல்யாண விருந்துன்னு மீல்ஸ்க்காகவே தனி ரெஸ்டாரண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த கடையை பற்றி மக்கள் என்ன சொல்கிறாங்க, நம்ம தோசை மாமா என்ன சொல்கிறாருன்னு தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இங்கே தோசை மாமா ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்டோம். நம்மளுடைய பழைய பாரம்பரிய முறைப்படி ஃபர்ஸ்ட் இலை போட்டு அவங்களுடைய இன்னைக்கு என்ன ஸ்பெஷலோ எல்லாமே கேட்டு கேட்டு வைக்கிறாங்க. அளவு இதுதான்ட்டு இல்லை, ஈவன் 100 rupeesனாலையும் அன்லிமிட்டட் மீல்ஸாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க வித் கேரிங்கோட. டேஸ்ட் வைஸ் குவாலிட்டி வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. A1 குவாலிட்டின்னு சொல்லலாம். நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு எமர்ஜென்சி நம்மளால் வீட்டில் செய்ய முடியலனா தாராளமாக இங்கே வந்து சாப்பிட்லாம், ஆர்டர் கொடுக்கலாம். மார்னிங் நெய்பர்கிட்ட இருந்து ஃபோன் வந்தது, இந்த மாதிரி தோசை மாமா வந்து கடை தந்திருக்காங்க. சரி, நம்ம ஏரியாவாக இருக்குது, எவ்வளோ தூரமாக இருக்குதுன்னு சொல்லி தேடிட்டு வந்தோம். பார்த்தா ரொம்ப கிட்ட, நம்ம பப்ளிக் ஹெல்த் சென்டர் கிட்டே இருக்குது. சாப்பாடு பற்றி பேசுகிறதுன்னா ரொம்ப அருமையான சாப்பாடு. முழு இலை போட்டு வடை பாயசத்தோட சாம்பார், ரசம், மோர், வத்த குழம்பு, அது இல்லாமல் புளி இஞ்சி, வடை பாயசம் வேறு போட்டுருந்தாங்க. சம்திங் ஒரு ரியலாகவே ஒரு கல்யாண விருந்து மாதிரி தான். உண்மையிலேயே வந்து இட்ஸ் ரியல் பிளெஸிங் ஃபார் மிடில் கிளாஸ் பீப்புள். அதுவும் இல்லாமல் அன்லிமிட்டெட் போட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தி வே தே சர்வ்டு வித் கேர், வித் லவ் அண்ட் குவாலிட்டி ஃபுட் இஸ் ரியலி வெரி அட்மிரபிள். இது தொடரணும்னு நினச்சி வாழ்த்துறேன். தோசை மாமான்ட்டு வெஸ்ட் மாம்பலத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. கல்யாண விருந்து சொல்லிட்டு இங்கே புதுசாக போட்டிருக்காங்க. இது முன்னாடி தோசைலாம் போட்டுட்டு இருந்தாங்க. இன்னிலேருந்து மீல்ஸும் போடுறாங்க. எல்லாமே அன்லிமிட்டெட் ஃபுட்டு. சாப்பாடு, குழம்பு, ரசம், மோர், சாம்பார், வடை, பாயாசம் எல்லாம் சேர்த்து கல்யாண விருந்து போடுறாங்க. நீங்கள் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. வீட்டு ஹோம்மேட் ஃபுட் மாதிரி இருக்குது. கல்யாண விருந்துன்னு சொல்லிட்டு போர்டு பார்த்துட்டு வந்தோம். ஸ்வீட்டு, வடை, ஒரு ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுவாங்களோ அந்த ரேஞ்சுக்கு நல்லா சர்வீஸ் சூப்பராக இருந்தது. ஒன்றும் குறையில. எது கேட்டாலும் என்ன வந்தாலும் அன்லிமிட்டெட் மீல்ஸு சாட்டிஸ்ஃபைடாக சாப்பிடும். தோசை மாமா கடையில் வந்து ஆல்ரெடி டிஃபன் எல்லாமே ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ வெஸ்ட் மாம்பலத்தில் வந்து வீட்டு சர்வீஸ்லாம் சாப்பாடு 12 மீல்ஸ் போடுறாங்க. அது நல்லா இருக்குது. எல்லாமே மீல்ஸு, ஸ்வீட்டு, மோர், சாம்பார், பொரியல் எல்லாமே நல்லா இருக்குது. கம்பல்சரி எல்லாரும் வந்து ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. நமஸ்காரம். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் சார், தோசை மாமானா எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், மீல்ஸ் செக்ஷனுக்கு மட்டும். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து மாம்பலத்திலேயே வந்து லேக் வியூ ரோடுன்ற பக்கத்தில் பாருங்கள், பப்ளிக் ஹெல்த் சென்டர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் தோசை மாமா ரெஸ்டாரண்ட்டுன்னு பெரிய கடை, டைனிங்லாம் உண்டு. உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கேன். வாங்க. கிளம்புற 10 மணிலேருந்து கல்யாண விருந்து அப்படின்னு சொல்லி சாப்பாடு போடுறேன். சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, கறி, வத்த குழம்பு, பாயசம், அப்பளம், வடை, தயிர்னு போட்டால் அதுக்கு தனியாக உங்களுக்கு நான் பில்லு வாங்கணும். அதனால் எனக்கு அது வேண்டாம். எனக்கு இந்த 100 ரூபாயே போதும். அதனால் கெட்டி மோர்னு போட்டிருக்கேன். ஊறுகாய் வந்து நான் வெளி ஊறுகாயெல்லாம் வாங்க மாட்டேன், நானே தயாரிக்கிறேன். புளி இஞ்சின்னு சொல்லி போடுறேன். அது எல்லாருக்கும் தெரியும். புளி இஞ்சி ஊறுகாய், அளவில்லா சாப்பாடு. வாங்க, வயிறார சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்லாம், பார்சல் வாங்கிட்டு போகலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். 100 ரூபாய்க்கு மேலே கிடையாது. அதனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஹோம்லியாக இருக்கும். வாங்கும். அதே மாதிரி சாப்பாடு பார்த்தீங்கன்னா சார் லிமிட்டு கிடையாது சார். வயிறு நிரம்ப சாப்பிடுங்க. அன்லிமிட்டட் மீல்ஸு, அளவில்லா சாப்பாடு, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். 100 ரூபா தான் சாப்பாடு. எனக்கு டிஃபன் செக்ஷனுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தேலோ அதே மாதிரி சாப்பாடு செக்ஷனுக்கும் ஆதரவு கொடுங்க. நன்றி சார். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க.